ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். தமிழை போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. தமிழை செக் பண்ணிட்டு தமிழ் கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டது செல்லப்பாண்டி வீட்டில் இருக்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம பொண்ணு திரும்ப வாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போவே போயிட்டு ராஜாங்கம் ஐயா வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஓடோடி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் முடிச்சுட்டு இல்லை, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா முதலே ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இந்த விஷயத்த பத்தி சொன்னா அதை அவங்க வேற மாதிரி நினைச்சுப்பாங்கம்மா. என் குழந்தைய நல்லபடியா என்னால பாத்துக்க முடியும், அதனால நம்ம ஊரை விட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ் வீட்டுல இருக்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்ப நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிஞ்ச டாக்டர் இப்ப ராஜாங்கம் ஐயா, உங்களுடைய மருமக நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப செக் பண்ணி பார்த்தல அவங்க 3 மாசம் முழுகமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அது கூட பொய்யா இருக்கும். நீங்க எங்க வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க பொய் சொல்லியிருப்பாங்க. ஐயா, நான் ஏன் ஐயா பொய்ய சொல்ல போறேன்? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அவங்க நிஜமாதான் கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.